श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु स्वामी समर्थ अक्कलकोट महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। குருதேவ தத்தா. சத்குரு சாய்நாதரின் அனுகிரகத்தினால் ஆச்சாரியா இக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதங்களுடன் இன்னைக்கு நாம் அக்கல்கோட்டா மகாராஜ் சரித்திரத்தை, அதில் இருக்கின்ற நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள போகிறோம். லாஸ்ட் வீக் சுவாமி பக்தர்களுக்கு அடிமை என்று கேட்டோம். இந்த வாரம் மாஸ்டர் அவர்கள் என்ன விஷயங்கள் சொல்ல போகிறார் என்று கேட்போம். சமர்த்தரான அக்கல்கோட் மகாராஜ் சந்நிதியில் சர்வாந்தர் யாமையான அவரோட தன்மையை நாம் புரிந்து கொள்ளும் அளவிற்கு நாம் நற்பலனை பெற முடியும். எதற்காகனா, அந்த மகானின் சந்நிதியில் அவரோட தன்மையை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சர்வஜர், சர்வ வியாபகர், சர்வ சமர்த்தர். இந்த மூன்றும் அவருக்கு இருக்கு. அந்த பாவனையோடு அவரின் சந்நிதியில் இருந்தால் நாம் மிக உயர்ந்த பலனை பெற முடியும். இங்கு மிக உயர்ந்த பலன் என்றால் அவர் சர்வஜர் என்று படித்த உடனே அவர் சர்வஜர். அதனால் நம் மனதில் வரும் ஒவ்வொரு யோசனை அவருக்கு தெரியும். அந்த பாவனை இருக்கும்போது நம் யோசனை எப்படி இருக்கும்? நல்ல விதமாக இருக்கும். நல்ல விதமாக இருக்கும்போது நற்பலன் வந்தது போல் தானே. அதுபோலவே சர்வ வியாபகர், அவர் முழுவதும் இருப்பார், அவர் இல்லாத இடம் இல்லை என்ற பாவனையோடு அங்கு அடி வைத்தவுடனே ஒருத்தர் அதிகம் ஒருத்தர் குறைவு என்ற யோசனை இருக்காது. இப்போது அங்கு நிறைய சீடர்கள் இருப்பாங்க. அனைத்து குலங்கள், அனைத்து ஜாதிகள், அனைத்து மதங்களுக்கு சார்ந்தவங்க இருப்பாங்க. அனைவரிலும் சுவாமி இருக்கார் என்ற பாவனை வரும்போது மற்றவங்க மேல் கௌரவ பாவம் ஏற்படும். இந்த பாவனைகளோடு அங்கு அடி வைத்தால் மட்டுமே நாம் நற்பலனை பெற முடியும். அதுபோல் இல்லாமல் நமக்கு அனைத்தும் தெரியும், சுவாமி பார்ப்பதற்கு பைத்தியக்காரர் போல் இருக்காரு, நாம் சிறந்த பண்டிதர்கள், அவருக்கு என்ன தெரியும் என்று நினைத்து அப்படின்னா அவரை சோதிக்கணும் என்று வருவதற்கும் அவருக்கு அனைத்தும் தெரியும் என்று வருவதற்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போது சுவாமியை சோதிக்கணும் என்று நினைத்தால் நமக்கு அனைத்தும் தெரியும் என்ற பாவனை இருக்கும். நமக்கு அனைத்தும் தெரியும் என்ற பாவனை எப்போது வரும்? நாம் நிறைய நூல்களை படிச்சிருக்கோம், நாம் பண்டிதர்கள், மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது என்ற யோசனை இருக்கும்போது. அதனால்தான் சாஸ்திர வாசனை, லோக வாசனை, தேக வாசனை இந்த மூன்றும் இல்லாத போது அவரை உண்மையான துறவி என்போம், உண்மையான மகான் என்போம், உண்மையான பண்டிதர்கள் என்போம், உண்மையான சாதகர், உண்மையான பக்தர் என்போம். இந்த மூன்றில் ஒன்று மட்டும் இருந்தாலும் அவர் சாதாரண பக்தர், சாதாரண சாதகர். இங்கே என்னென்னா, நாம் 4 நூல்கள் படித்தாலே நமக்கு அனைத்தும் தெரியும் என்ற பாவனை வரும். படித்ததை மற்றவர்களுக்கு போதிக்கணும் என்ற பாவனை வந்தால் இந்த சாஸ்திர வாசனையிலேயே இருப்போம். எப்போது சாஸ்திர வாசனை அதிகமாகுமோ அகங்காரம் அதுவாகவே வந்துடும். நாம் கூப்பிட கூட தேவையில்லை. ஏனென்றால் நாம் நிறைய கிரந்தங்களை படிச்சிருப்போம், அந்த பாவனை நமக்கு இருக்கும். அப்போது அவரில் பணிவு இருக்காது. எந்த சாஸ்திரமாக இருந்தாலும் அதில் ஒரே விஷயம் சொல்லியிருக்காங்க, கடைசி மூச்சு வரைக்கும் நீ ஞானத்தை சம்பாதிச்சிட்டே இருக்க வேண்டும், இல்லெனில் சத்குருவை நாட வேண்டும். கடைசி மூச்சு வரைக்கும் என்றால் என்ன? ஒன்று, பிறப்பு இல்லாத வரைக்கும் என்று நினைத்தால், இரண்டாவது, இந்த படைப்பு முழுவதும் ஒரே சைத்தன்யம் என்ற பாவனை வரைவரைக்கும் நீ ஞானத்தை பெற வேண்டும், சத்குருவை நாட வேண்டும். முழுவதும் ஒரே நிலை என்ற பாவனை வந்தால் மற்றவர்களை சோதிக்கணும் என்ற எண்ணம் வராது. எனக்கு அனைத்தும் தெரியும் என்ற பாவனை வராது.
அதனால்தான் சாதனை என்பது ரொம்ப சூக்ஷ்மமானது. இங்கு சுவாமியை சந்திக்கிறதற்கு நிறைய பேர் அவரை சோதிப்பதற்காக வருவதும் பிறகு வருத்தப்படுறதும் நடந்து கொண்டே இருந்தது. ஒரு ராஜா பெரிய மகுடம் வைத்து வந்தார். சுவாமி என்ன சொன்னார்? கடவுள் முன்னாடி நாம் எவ்வளோ பணிவோடு இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை நினைவுபடுத்தினார். இதுபோல் இருக்கும்போது சுவாமி அருகில் 5 பண்டிதர்கள் வரப்போகிறாங்க சுவாமியை சோதிப்பதற்காக. அவங்க வருவதற்கு முன்னாடி ஒரு சிறுவனுக்கு பார்வை இல்லை. அந்த சிறுவனுக்கு உபநயனம் நடந்தது. அந்த சிறுவனை கூட்டிட்டு அவங்க அம்மா சுவாமி அருகில் வந்தாங்க. சுவாமி, என் பிள்ளைக்கு பார்வை இல்லை, நீங்கள் பார்வை பிரசாதிக்க வேண்டும் என்று கேட்டாங்க. சுவாமி சொன்னார், இப்போது 5 ராட்சசர்கள் வரப்போகிறாங்க, அவங்க வந்த பிறகு பார்வை வரும் என்றார். சுவாமி என்ன சொன்னார்? எங்களை சோதிப்பதற்காக 5 ராட்சசர்கள் வராங்க. இங்கு ராட்சசர்கள் என்றால் தமோகுணம் இருக்கின்றவங்க 5 பேர். தமோகுணம் இருக்கின்ற அந்த 5 பேர் யார் இருப்பாங்க? 5 புலன்கள். எதற்காகனா பார்க்கிறதா இருக்கலாம், கேட்கிறதா இருக்கலாம், வாசனையாக இருக்கலாம், சுவையாக இருக்கலாம், ஸ்பர்சையாக இருக்கலாம். இது அனைத்தும் தமோகுணத்தினால் வரும். அந்த தமோகுணத்தினால் ராவணாசுரன், பஸ்மாசுரன், ஹிரண்யகசிபர், ஹிரண்யாக்ஷர் இவங்க அனைவரும் அழிந்தாங்க. அதற்காக தான் 5 ராட்சசர்கள் என்னை சோதிப்பதற்காக வராங்க. தமோகுணம் இருக்கின்றவங்க வந்த பிறகு பார்வை வரும் என்று அந்த சிறுவனின் அம்மாவிற்கு சுவாமி சொன்னார். சொன்ன சிறிது நேரத்திற்கு 5 பேர் வந்தாங்க. அவங்க பார்ப்பதற்கு திடமாக கருப்பாக ஒரு சால்வா போத்திட்டு இருக்காங்களா. திடமாக இருக்காங்க, கருப்பாக இருக்காங்க. திடமாக என்றால் ஸ்ட்ராங், கருப்பு என்றால் அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் எப்படி இருக்கென்றால் யார் என்ன சொன்னாலும் கேட்குற நிலையில் இல்லை. அதற்காக திடமாக என்று மாஸ்டர் அவர்கள் எழுதியிருக்காங்க. மாஸ்டர் அவர்கள் எழுதிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் உட்பொருளை நாம் கவனிக்க வேண்டும். அந்த 5 பேர் வந்தாங்க அஜ்ஞானிகள். ஆனால் பார்க்கறதற்கு ட்ரெஸ் மட்டும் ஆடம்பரமாக இருக்குது. உட்புறம் அஜ்ஞானம், வெளிப்புறம் ஆடம்பரம். அந்த ஆடம்பரத்தை பார்த்து இவங்க மகா பண்டிதர்கள் என்று நாம் ஏமாறக்கூடாது. அவங்களோட பேச்சு, பார்வை, நடத்தை கவனித்தால் அவங்க ஞானியா அஜ்ஞானியா என்று நமக்கு புரியும். பேசுகிற விதத்திலேயே இருக்கும் அவர் ஞானியா அஜ்ஞானியா என்று. எப்போது வந்த அது அஜ்ஞானி, எப்போது வந்தீங்க அது ஞானி. பேசுகின்ற வார்த்தைகளில் நமக்கு தெரியும். வா உட்காரு என்பதற்கும் வாங்க உட்காருங்க என்பதற்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். வாங்க உட்காருங்க என்ற மரியாதை, பணிவு. வா உட்காரு என்பது அகங்காரம், அஜ்ஞானம். இந்த 5 பேர் வந்த பிறகு சுவாமியை சோதிக்கணும். எப்படி சோதிக்கணும் என்று நினைத்தாங்க. சுவாமிக்கு எந்த பாஷையை தெரியும்? நாம் சான்ஸ்கிரிட்டில் ஸ்லோகங்களுடன் எப்படி ஸ்டார்ட் செய்யணும், என்ன பேச வேண்டும் என்று அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கன்னடம், சுவாமி மகாராஷ்டிராவில் இருந்தார், மராட்டி. நாம் பேசுகிறது சுவாமிக்கு புரியுமா? இவங்க பேசுறது சுவாமிக்கு புரியாது என்று அவங்க நினைத்து சரி ஏதோ ஒன்று பேசலாம் என்று பணிவு இருக்கின்ற மாதிரி நடித்து கொண்டே சுவாமிக்கு வணங்கினாங்க. ஏதோ உங்களுக்கு நாங்கள் வணங்குகிறோம் என்று சுவாமி நினைக்கணும் என்று சுவாமிக்கு தெரியாதா? உடனே சுவாமி அந்த சிறுவனை கூப்பிட்டார். அந்த சிறுவன் பேர் கணேஷ். அடே கணேஷ், இங்கு வந்து இந்த கருப்பு ராட்சசர்கள் மனதில் என்ன கேள்விகள் கேட்கணும் என்று நினைக்கிறாங்களோ அதற்கு நீ விடை கொடு என்றார். சிறுவன் பார்வை இல்லை. அஜ்ஞானம் இருக்கின்ற இவங்களுக்கு
அவங்க மனதில் என்ன கேள்விகள் இருக்கோ அதற்கு விடை கொடு. இங்கு சுவாமிக்கு சர்வஜத்வம், சர்வ வியாபகத்துவம், சர்வ சமத்துவம், இந்த 3 அம்சங்கள். உடனே சிறுவன், எனக்கு எப்படி தெரியும், நான் என்ன சொல்ல முடியும் என்றார். எனக்கு வேதம் என்ன தெரியும், சாஸ்திரங்கள் என்ன தெரியும், எனக்கே பார்வை இல்லை என்று சிறுவன் சொன்னவுடனே, ஓ அப்படியா என்று சுவாமி கழுத்தில் இருக்கின்ற சாமந்தி பூ மாலை அந்த சிறுவன் கழுத்தில் போட்டார். 2 சாமந்தி பூக்களால் 2 கண்களை தொட்டார். உடனே அந்த சிறுவனுக்கு பார்வை வந்தது. சுவாமி கழுத்தில் இருக்கின்ற சாமந்தி பூமாலை சிறுவன் கழுத்தில் போட்டார். அப்போது பார்வை வரணும் தானே. மறுபடியும் 2 சாமந்தி பூக்களால் சிறுவனோட கண்களை தொட்டார். அப்போதுதான் பார்வை வந்தது. எதற்காக இந்த வார்த்தைகள் பயன்படுத்தினார்? நாம் ஆழமாக பரிசீலிக்க வேண்டும். இங்கு கழுத்தில் இருக்கின்ற சாமந்தி பூ மாலை அந்த சிறுவனோட கழுத்தில் போட்டார். வார்த்தை எங்கிருந்து வரும்? தொண்டையில் இருந்து வரும். சுவாமி கழுத்தில் இருக்கின்ற மாலை அந்த சிறுவன் கழுத்தில் போட்டதும் சுவாமியின் குரல் அந்த சிறுவனின் ரூபத்தில் பிரகடமானது. எதற்காகனா, கடவுள் குரலை மனிதனுக்கு தந்தார். குரல் இருக்கு, ஆனால் அது சரியான முறையில் பயன்படுத்தணும். மகான்களின் ஸ்பர்சை இருக்கின்ற அந்த பூமாலை சிறுவனுக்கு போட்டவுடனே அவனுக்கு தாராளமாக சான்ஸ்கிரிட் வேதம் வந்தது. 2 பூக்களால் கண்களை தொட்டார். உடனே பார்வை வந்தது. பார்வை வந்த பிறகு அவங்க கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. சிறுவன் விடை தந்துட்டே இருந்தார். அப்படின்னா மகான்களின் சந்நிதியில் எவ்வளோ சிறந்த பலனை அந்த பார்வை இல்லாத சிறுவன் பெற்றார். இதுக்கு காரணம் என்ன? அக்கல்கோட்டை சுவாமியின் அற்புதமான நிலை. இதை பார்த்து அகங்காரத்துடன் அஞ்ஞானத்துடன் வந்த அந்த பண்டிதர்களுக்கு அகங்காரம் அகற்றப்பட்டது. உடனே கோபத்துடன் சுவாமி அதில் இருக்கின்ற ஒருத்தரை பார்த்து, அனைத்து குலங்கள் கிட்டையும் நான் விவேகமில்லாமல் சாப்பிட்றேன் என்று என்னை சோதிப்பதற்காக நீங்கள் வந்தீங்க, உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு அந்த 5 பேரில் ஒருத்தர் ஹெட்டு மாதிரி இருப்பார். அவர்கிட்ட சொல்கிறார், உனக்கு சொல்கிறேன், நீ ஒரு முஸ்லிமுக்கு பிறந்தாய், உன் தாய்க்கும் முஸ்லிமுக்கும் இருக்கின்ற சம்பந்தத்தினால் நீ பிறந்தாய். அந்த முஸ்லிம் பேர் இமாம்பா. அப்படின்னா அவரோட பிறப்பு பற்றி சர்வஜனான சுவாமிக்கு தெரியும். அதுவே நம் ஃபோட்டோ ரூபத்தில் பாபா இருக்கார், முழுவதும் இருக்கார், நம் மனதிலும் இருக்கார். நம் மனதில் எந்த யோசனை வந்தாலும் அவருக்கு தெரியும். நம் மனதில் எந்த யோசனை வந்தாலும் அவருக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? ஆத்மஸ்வரூபியா அனைவரும் இதயங்களில் நான் இருப்பேன் என்று கிருஷ்ணரும் சொன்னார், பிரவக்தவும் சொன்னார், சாய்நாதரும் சொன்னார். நம் மனதில் அவர் இருக்கார் என்று நினைக்கும் போது நம் யோசனை எப்படி இருக்க வேண்டும்? அப்படின்னா எப்பவும் கான்ஷியஸில் இருக்கணும். எப்போது எந்த யோசனை வந்தாலும் வரும். எதற்காகனா நம் முன்பிறவி சம்ஸ்காரத்தினால், இல்லைனில் இப்போது இருக்கின்ற பழக்க தோஷத்தினால். அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். ஆனால் அதை தொடர்ந்து நினைவில் வைத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும். அவர் சர்வஜர் என்ற பாவனை இருந்தால் இப்போது அந்த பண்டிதரோட கேள்விகளுக்கு விடை சொன்னார், பிறப்பும் சொன்னார். அப்போது நம் கேள்விகளும் நம் பிறப்பும் அவருக்கு தெரியாதா? நம் பிறப்பும் அவருக்கு தெரியும். நம் எவ்வளோ மூடி வைத்தாலும் வெளிப்புறமாக நன்றாக சத்சங்கம் சொன்னாலும் என்னுடைய நிலை என்ன, நான் எந்த பாவனையோடு சத்சங்கம் சொல்கிறேன் என்று அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் என்ற யோசனை இருந்தால் இன்னி சொல்பவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. இது போலவே பாபாவை சோதிப்பதற்காக மூலிகை சாஸ்திரி வந்தார்.
பாபாவின் கை ரேகைகள் பரிசீலிக்க வேண்டும் என்று. அப்போது பாபா என்ன செய்தார்? 4 பழங்களை கைகளில் வைப்பார். என்னோட ரேகைகளை நீ என்ன பரிசீலிக்கிறது? நான் தான் 4 புருஷார்த்தங்கள் பிரசாதிக்கிறது என்பார். இதே மாதிரி நிகழ்வு குரு சரித்திரத்திலும் வரும். ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவரை சோதிப்பதற்காக பண்டிதர்கள் வந்தால் ஒரு சண்டாளன் மூலமாக சொல்ல வைத்தாரா இல்லையா? 7 ஜென்மங்கள் சொன்னாரா இல்லையா? அப்படின்னு என்ன? ஹீன ஜென்மங்களிலிருந்து பண்டிதராக வந்த பிறகு அவங்களை கேவலமாக பார்ப்பது என்ன? கேவலமாக பார்த்தால் மறுபடியும் சர்க்கிள், பாதாளத்திற்கு போய்விடுவாய். அதை நினைவுபடுத்துகிறதே குரு சரித்திரத்தில் இருக்கின்ற நிகழ்வு. இது எல்லாமே கேட்ட பிறகு அந்த பண்டிதர்கள் நடுங்கிட்டாங்க. இவர் ஏதோ பைத்தியக்காரர் என்று, இவருக்கு எதுவும் தெரியாது என்று நினைத்தோம். நம் பிறப்பு சொல்றாரே, இவர் சாக்ஷாத் கடவுளின் வடிவம், கடவுளின் ரூபம் என்று நினைத்து சாஷ்டாங்கமாக பாதங்கள் மேல் விழுந்தாங்க. பாதங்கள் மேல் விழுவது என்றால் உண்மையான பశ్చాத்தாபம். உண்மையான பశ్చాத்தாபம் இருந்தால் கடவுளின் அனுகிரகம் முழுமையாக இருக்கும். மேலோட்டமாக பశ్చాத்தாபம் இருந்தால் அது கடவுளுக்கு தெரியாமல் இருக்குமா? இந்த கேள்வியும் நாம் கேட்டுக்கணும். ஏதாவது தவறு செய்தால் தவறு செய்தேன் என்று சொல்வதற்கும், உண்மையா இதயத்தில் இருந்து சொல்வதற்கும், மறுபடியும் அந்த தவறு செய்யாமல் இருந்தால் கடவுளின் அனுகிரகம் இருக்கும். இவர் இதயத்துடன் கேட்டார். அதனால் சுவாமி சாந்தமானார். உண்மையான பశ్చాத்தாபம் எப்படி இருக்கணும்னா, புனிதமான கங்கா ஸ்நானம் போல் இருக்குமா. அந்த கங்கா ஸ்நானம் போல் நீங்கள் முழுமையாக புனிதமாயிட்டீங்க அப்படின்னு சுவாமி சொல்லி, இனிமேல் நீங்கள் நன்றான நடத்தையுடன் இருங்க, உங்களால் 4 பேருக்கு நல்லது நடக்கும் போல் நடந்துக்கோங்க, நீங்கள் அறிந்த வித்தியை கல்வியை 10 பேருக்கு சொல்லுங்கள், நல்லது மட்டும் சொல்லுங்கள் என்றார் சுவாமி. அப்படின்னா உங்களோட ஞானத்தை 10 பேருக்கு தாங்க, அதை விட்டுட்டு ஞானத்தை அறிவிக்காதீங்க. அப்படின்னா எனக்கு அனைத்தும் தெரியும் என்று சொல்லாதீங்க என்று சுவாமி சொன்ன பிறகு பశ్చాத்தாபத்துடன் அவங்க கிளம்பிட்டாங்க. பார்வையற்ற சிறுவனுக்கு பார்வை வந்தது. பார்வை வந்தது மட்டும் கிடையாது, அந்த சிறுவன் மகா பண்டிதரும் ஆனார். இதில் நாம் கவனிக்க வேண்டியது, நான் பண்டிதர் என்ற பாவனை, நான் அனைத்து சாஸ்திரங்கள் படித்தேன் என்ற பாவனை, எனக்கு அனைத்தும் தெரியும் மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது என்ற பாவனை இருந்தால் அது அகங்காரத்திற்கு முதல் படி. அந்த முதல் படி எப்படி இருக்கும் என்றால், ஃபவுண்டேஷன் இல்லாதது போல் அடி வைத்தவுடனே கால் உள்ளே போய்விடும். அதனால்தான் ஒவ்வொரு மகான் சரித்திரத்திலையும் பணிவுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டே இருப்பாங்க. சொல்கிறது மட்டும் கிடையாது, அவங்க பணிவுடன் இருப்பாங்க. அதனால் பண்டித சமதர்சனகா என்று சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அவங்க சக மனிதர்களை, அனைத்து உயிரினங்களை சமமாக பார்ப்பாங்க. இதை நாம் நினைவில் வைத்து கொண்டால் நமக்குள் அகங்காரம் குறையும். அனைவரிலும் செயலற்ற நிலையில் அகங்காரம் ஒளிஞ்சிருக்கும். அந்த செயலற்ற அகங்காரம் வாய்ப்பு வரும்போது சீண்டும். ஆகையால் அந்த அகங்காரம் அறியாமை விழித்த நிலைக்கு வராமல் அதை நாம் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். முழுமையாக அடக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் அகங்காரம் வரும்போது ஏ என்றால் அது அடங்கும். அந்த ஏ என்பதே மகான்களின் வாக்கு. அந்த வாக்கை நினைவில் வைத்து கொண்டால் அது அங்கேயே இருக்கும். இன்னொரு நாள் மகா பண்டிதரான சாஸ்திரி வந்தார். அவர் சுவாமியை தரிசனம் செய்து அங்கு பாவடேகர் என்றவர் வீட்டிற்கு வந்தார், கெஸ்ட் போல். சுவாமி தரிசனம் செய்து
பாவடேகர் வீட்டிற்கு வந்த பிறகு பாவடேகர் கிட்ட, சுவாமி பார்க்கறதற்கு பைத்தியக்காரன் போல் இருக்காரு, அவரை பூஜை செய்கிறீங்களே, அவருக்கு என்ன தெரியும்? அவர் உன்னை எப்படி உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போவார்? வந்தது அவன் வீட்டிற்கு, வந்தது பாவடை வீட்டிற்கு. அவனுக்கு சுவாமி மேல் பக்தி இருக்கு. இவர் அதை உடைச்சிட்டாரு. அவர் ஏதோ மகா பண்டிதர் போல். இது எல்லாமே நாம் செய்து கொண்டே இருப்போம். பண்டிதர் விஷயம் பக்கத்தில் வைக்கலாம். ஏதோ கடன் உடன் வாங்கி வீடு கட்டினால் என்று நினைக்கலாம். கூப்பிடுவாங்க, வந்து சும்மா சாப்பிட்டு போக மாட்டாங்க. இது ஏன் இது போல் கட்டியிருக்கீங்க? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சிறந்த இன்ஜினியர் சொல்லியிருப்பேனே, அவரை ஏன் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க? இது போன்ற பேச்சு நாம் பார்த்துட்டே இருப்போம். சரி, அவங்க கட்டியது நல்லா இல்லைன்னு நினைக்கலாம். நாம் சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னும் கவலைப்படுவாங்க தானே? இது போன்றதை சீர்திருத்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்யணும். அந்த பண்டிதர் எப்போது அதுபோல் சொன்னாரோ, பாவடேகருக்கு உண்மையாக இருக்கலாம் என்ற பாவனை வந்தது. அந்த பண்டிதர் பாவடேகர்கிட்ட சொல்கிறார், நீ ஏன் அந்த சுவாமியை நாடி போனேன்? ஏன் அருகில் வந்தால் நான் உன்னை மகா பண்டிதரா செய்வேன். அதை கேட்டவுடனே பாவடேகர் மனம் சஞ்சலமானது. நமக்கும் அதுபோல் தோன்றும். அது வீடாக இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம். உண்மைதானே என்ற யோசனை நமக்கு வரும். இங்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உங்களை கூப்பிட்டாங்க, உங்களுக்கு பிடித்திருக்கா? சரி. உனக்கு பிடிக்கலையா? அது எதற்காக சொல்ல வேண்டும்? அங்கிருந்து போயிடு. அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க மனதை ஏன் கஷ்டப்படுத்தணும்? இது எல்லாமே நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கும். நாம் சமூகத்தில் இருப்போம். அப்போது இதுபோல் நிகழ்வுகள் வந்தால் நாம் எப்படி நடந்துக்கணும் என்று இங்கு சொல்கிறாங்க. இப்போது நான் ஒரு மகானை நம்பினேன், நீங்கள் ஒரு மகானை நம்பினீங்க. எனக்கு அனுபவம் வரவில்லை, உங்களுக்கு அனுபவம் வந்தது. உங்களுக்கு அனுபவம் வந்தாதானே அந்த மகான் அருகில் போவீங்க. எனக்கு அனுபவம் வராததால் நீங்கள் வந்து பைத்தியக்காரி மாதிரி ஏன் அவரை நம்புனீங்க என்று கேட்டால், திடமாக இருந்தவளாக இருந்தால் உன் வேலை பார்த்துட்டு நீ போ என்று சொல்லுவோம். திடமாக இல்லாத நம்மை போல் இருந்தால் ஒருவேளை உண்மையாக இருக்குமோ என்று மனம் சஞ்சலமாகும். அவ்விதமாகவே இங்கு பாவடேகருக்கு மனம் சஞ்சலமானது. அன்னைக்கு நைட்டு 2 பேருமே தூங்கிட்டு இருந்தாங்க. பாவடேகருக்கு முழிப்பு வந்தது. அப்போது மூடியிருந்த கதவுகள் தானாகவே திறந்தது. அங்கு அக்கல்கோட்டை சுவாமி நின்றுட்டு இருந்தார், இடுப்பு மேல் கைகள் வைத்து கொண்டு. எப்போது நீங்கள் சாஸ்திரி ஆக போறீங்கள் என்று பாவடேகர் பார்த்து சுவாமி கேட்டார். ஏன்னா பண்டிதர் கூட இருந்தால் நாம் பண்டிதர் ஆகலாம் என்ற யோசனை பாவடேகருக்கு வந்தது தானே. சஞ்சலமான பாவடேகர் மனதை சுவாமி சரி செய்கிறார். அடே, உன் மனம் சஞ்சலமானது என்று அதுபோல் சுவாமி கேட்டவுடனே பாவடேகருக்கு தன்னோட தவறு ஞாபகம் வந்தது. நான் தவறு செய்தேன். கதவுகள் மூடியிருந்தது. சுவாமி வந்தார். நாங்கள் பேசியதும் சுவாமிக்கு தெரிந்தது. இது போன்ற சர்வஜர், சர்வ வியாபகர், சர்வ சமர்த்தரை விட்டுட்டு என் முட்டாள்தனத்தினால் இந்த பண்டிதர் சொன்ன பேச்சை நான் கேட்டேனே, இவர் கூட போக நினைத்தேனே, போகாமல் சுவாமி தடுத்தினார். சுவாமிக்கு எம்மேல் எவ்வளோ அன்பு! இது போல் யோசித்தார். உடனே பாவடேகர் அலர்ட் ஆயிட்டார். நாமளும் ஏதாவது நல்ல காரியம் செய்யும்போது நம் யோசனைகள் வக்கிரமான பாதையில் போனால், ஏதாவது சிறிய தவறு செய்தால் மாஸ்டர் அவர்கள் உடனே அதை சரி செய்கிறாங்க. அது வார்த்தைகளால் இருக்கலாம், சூழ்நிலைகளால் இருக்கலாம். எதற்காகனா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வழி தவறக்கூடாது என்று. வராதவர்களுக்காக கவலைப்பட மாட்டார். இப்போது சாஸ்திரி மேல் சுவாமிக்கு கவலை இருக்கா? இல்லை.
ஆனால் பாவடேகர் தொடர்ந்து சுவாமியை சேவிக்கிறார், ஆராதிக்கிறார். இவ்வளோ தூரம் வந்த பிறகு கெட்ட வார்த்தைகளால் கெட்டு போகக்கூடாது என்ற கவலை, வேதனை மகான்களுக்கு. அதனால் எச்சரிக்கை செய்வாங்க. ஷிரடி சாய்நாதரும் இதுதானே சொல்வார். நான் 1 முறை 2 முறை எச்சரிப்பேன், நீ அறிந்து கொள்ள வேண்டும். இல்லெனில் உன் கர்மாவுக்கு உன்னை விடுவேன். அவ்வளோதான். எதற்காக என்றால், எவ்வளோ வாட்டி சொன்னாலும் அவர் மாறலைன்னா விட வேண்டியது தானே. எவ்வளோ நாள் பிடிச்சிட்டு இருக்க முடியும்? ஆனால் இந்த ஒரு எச்சரிக்கையோடு பாவடேகர் அலர்ட் ஆயிட்டார். காலையில் அந்த சாஸ்திரியோடு போகாமல் சுவாமி தரிசனத்திற்கு வந்தார். வந்த உடனே சுவாமி ஒரு பார்வையை பார்த்து சிரித்தார். சிரித்த உடனே இவருக்கு புரிந்தது. நைட்டு வந்தேன், நீ கவனித்தாயா என்று கேட்டது போல். உடனே இவருக்கு என்ன தோன்றியது? எனக்கு சுவாமி தரிசனம் சும்மா கொடுக்கவில்லை, சுவாமியின் அனுகிரகத்தினால் எனக்கு தரிசனம் கிடைத்தது என்ற பாவனை வந்தவுடனே பாவடேகர் சுவாமியின் பாதங்கள் மேல் விழுந்து மன்னிப்பு கேட்டார். அந்த பைத்தியக்கார யோசனை எது? அந்த பண்டிதர் கூட போகணும் என்ற பைத்தியக்கார யோசனை விட்டுட்டார். இங்கு அக்கல்கோட்ட சுவாமி பண்டிதர்களின் அகங்காரத்தை எவ்விதமாக அகற்றி தன்னோட பக்தரை எவ்விதமாக காப்பாற்றினார் அப்படின்னு என்ன? முழுமையான சரணாகதி. இல்லைன்னாலும் அவரோட சந்நிதியில் இருந்து, சுவாமி என்னோட பலகீனங்களை அகற்று என்று டெய்லி நாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தால் அவர் நமக்கு எச்சரிக்கை செய்து நம் பலகீனங்களை அகற்றுவார். அப்படின்னு தொடர்ந்து அந்த பிரார்த்தனை இருக்க வேண்டும். எதற்காகனா, இந்த பலகீனம் என்பது முன்பிறவி பண்பாடா வலிமையாக இருக்குமா. பிரார்த்தனை செய்ய 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 நாம் சிறந்த பாவனைகளோடு யோசனைகளோடு நம் வாழ்க்கையை நடத்த முடியும். அதற்கு அந்த தந்தையின் அனுகிரகம், ஆசீர்வாதம் எப்பவும் நமக்கு இருக்கும். ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். श्री सच्चिदानंद सद्गुरु स्वामी समर्थ महाराज की जय. सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.